கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். இதிலே அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற அல்லது எதிர்பார்க்கிற நன்மையை செய்கிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கும் பொழுது, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு. பாவம் பிதாவுக்கும் நமக்கும் இடையிலே பிரிவினையை உண்டாக்கி இருந்தது. அதை சரிப்படுத்துவதற்கு, அந்த பிளவை மறுபடியுமாக பிதாவுக்கு நாம் பிள்ளைகளாகும் ஒரு ஸ்லாக்கியத்தை தரும்படியாய் சிலுவையிலே நம்மளுடைய பாவங்களையும் சாபங்களையும் குறைவுகளையும் இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்க்கிறதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அதே போல நாம் இந்த உலகத்திலே எப்படியாக வாழ வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை அவர் வாழ்ந்து காட்டவே இந்த உலகத்திற்கு பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்ததுக்கு அப்புறமாக அவரை யூதாஸ் காட்டி கொடுக்கும்படியாய் வருகிறான். அப்பொழுது அந்த நேரத்திலே தான் இந்த காரியம் நடக்கிறது. அப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய வலது காதரை அவர் வெட்டிடுறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். இது நம்மளால முடியுமா? தீமை செய்ய வருகிற ஒரு கூட்டத்தார், இயேசு கிறிஸ்துவிடம் எந்த ஒரு குற்றமும் இல்லை, ஆனால் பிதாவுடைய சித்தம் நிறைவேறும்படியாய் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அதை எப்படி எதிர்கொள்கிறார் இந்த சூழ்நிலையை அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த தீமையான ஒரு சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்றாருன்னா நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம பார்த்தோம்னா அநேக சம்பவங்கள் இதற்கு உதாரணமாக நம்ம சொல்லலாம். இன்னொரு சம்பவம் பார்த்தோம்னா, இந்த 10 குஷ்டரோகிகள் அவங்க இயேசு கிறிஸ்துவை தேடி சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் வருகிறார்கள். நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரிந்திருந்திருக்கும், அவங்க திரும்ப அவரிடம் நன்றி சொல்வதற்கு அவங்க வரமாட்டாங்க, ஒருத்தர் தான் வருவாரு அப்படிங்கிறத நன்கு அறிந்திருந்தும் அவர் என்ன பண்ணல, இவங்களை ஏன் சொஸ்தமாக்க வேண்டும், ஏன் குணப்படுத்த வேண்டும் என்று அவர் கடுகளவு கூட நிச்சயமாய் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்திருக்காது. அவருடைய இருதயம் அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் கிருபையினாலும் தயவினாலும் நிரப்பப்பட்ட ஒரு இருதயமாய், நன்மை செய்கிற ஒரு இருதயமாய் நிறைந்திருந்தது நிமித்தம் அந்த 10 நபர்களும் சுகத்தை பெற்று கொண்டார்கள். அதில் ஒருத்தர் மட்டும் நன்றி சொன்னார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் எதை எதிர்பார்க்கிறார், எதற்காக இதை செய்து காட்டுகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே தேவனுக்கு நாம் பரிபூர்ணமாய் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, நமக்குள்ளேயும் அவருக்குள் இருந்த ஒரு நன்மை செய்கிற ஒரு இருதயம்
நமக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் நன்மை செய்த நபர்களே நம்மளுக்கு எதிராய் தீமை செய்யலாம், அநீதியாய் நம்மளை நடத்தலாம். ஆனாலும் தேவன் அந்த நபர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா! அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நன்மை செய்கிற ஒரு இருதயம். இது நம்மளுடைய மாம்ச பலத்திலோ மாம்ச முயற்சியிலோ உண்டாகிற காரியம் கிடையாது. மாறாக நாம் ஆண்டவரே, உண்மையாலுமே நமக்கு அந்த கடினமான சூழ்நிலைகளிலே நமக்குள் எழுகிற இருதயத்திலே உண்டாகிற எண்ணம் என்னன்னா, எதற்காக நம்ம தீமை செய்த இந்த நபருக்கு அல்லது அநீதியாய் நம்மளை நடத்தின இந்த நபருக்கு நாம் ஏன் நன்மை செய்ய வேண்டும், நாம் ஏன் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நாம் ஏன் அவர்களை மனப்பூர்வமாய் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள் வரலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், அவர்களை தேவனுடைய அன்பினால் நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். அப்போ வேத வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொலோசியர்ல 3ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள்ல, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஹல்லேலூயா! அப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதை நாம் கர்த்தருக்கென்றே செய்ய வேண்டும், மனிதர்களுக்காக அல்ல. தேவன் விரும்புகிறது நிமித்தம், தேவன் எதிர்பார்க்கிறது நிமித்தம் அந்த நன்மையை நாம் செய்ய வேண்டும், நற்செயலை நாம் செய்ய வேண்டும். அதற்கான பலன், அதற்கான கூலி யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால், மனிதர்களிடத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்தே அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். எவ்வளோ ஒரு பாக்கியம் இல்லையா? இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்துட்டு வெறுமனையா நமக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், தீமைக்கு நன்மை செய்யணும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு வெறுமனையாய் நமக்கு வெறும் நாம் கிளாஸ் ரூம்லே கற்றுக்கொள்கிற, வகுப்பறைகளிலே கற்றுக்கொள்கிற வெறுமனையாய் அந்த அறிவு ரீதியா மட்டும் நமக்கு சொல்லி கொடுக்கல. அவரே மனிதனாக அவர் நடைமுறையாக அவருடைய வாழ்க்கையில் அதை செய்து காண்பித்தார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், ஸ்லாக்கியம் இல்லையா? அவருக்கு உதவி செய்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இந்த நாளிலே, இந்த நாட்களிலே, நம் மரண பரியந்தம் தேவன் விரும்புகிற நன்மையை செய்கிற ஒரு இருதயம் நமக்குள் இருக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய், துணை நிற்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு நாம் நம்மை முழுமையாய் விட்டு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் எதிர்பார்க்கிற, விரும்புகிற நன்மையை செய்கிற ஒரு இருதயம் நமக்கு உண்டாகும். Praise the Lord. God bless you.